இரண்டாவது தான் அன்புமணி. அப்போ அன்புமணிக்கு இருக்கிற எல்லா ஆற்றலும் இன்னும் கூடுதலாகத்தான் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இருக்குமே தவிர எல்லளவும் குறைந்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை நீங்கள் வருங்காலத்திலே அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். வேறு வழி இல்லாம தமிழின போராளி மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் கோரிக்கையை ஏற்றுதான் இதை அறிவித்திருக்கிறாங்க. அன்புமணி அவர்களுடைய உடன் பிறந்த அக்கா என்பது எல்லோருக்கும் தெரியும். அதோடு அல்லாமல் அன்புமணியாவினுடைய மூத்த மகளே நம்முடைய செயல் தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்குரிய ஸ்ரீகாந்த் அவர்களுடைய மகனுக்கு மனம் முடித்து வைத்து அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பும் உண்டு. மதிப்புமிகு தலைவராக, அதாவது கௌரவ தலைவர்னு ஐயா சொல்லுவாங்க, போக்கா மணி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய மகன் தமிழ்குமரனுக்கு ஏற்கனவே மாநில இளைஞரணி பொறுப்பு வழங்கப்பட்டது. பின்னல் அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி அவருடைய செயற்பாடுனால அவர் தானாக அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையில் விலகினாரு. அதற்கு பிறகுதான் நீங்க சொல்ற நம்முடைய முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக போட்டாரு. அந்த மேடையிலே அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதுலதான் பிளவுபடுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இன்றைக்கு மீண்டும் தமிழ்குமரன் அவர்களே மாநில இளைஞரணி தலைவராக 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மேல ராமதாஸ் ஐயா அவர்கள் முன் வச்சு ஒரு காலக்கெடுவும் கொடுத்தாரு. இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள இறுதிக்குள்ள ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு. இதற்கு எதுக்குமே அன்புமணி பதில் சொல்வதற்கோ இல்ல பேச்சுவார்த்தைக்கோ முனையிலையா நீங்க பார்த்த வரைக்கும்? இல்ல, எந்த விடையும் அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அது தேவையில்லை என்று அவர் ஏற்கனவே முடிவெடுத்துட்டாரு. மீண்டும் ஒரு 10 நாட்கள் கூடுதல் கால எல்லை கொடுத்தாங்க, அதாவது அவகாசம் கொடுத்தாரு நம்முடைய தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். அதற்கும் அவர் விடை சொல்ல. ஆகையினால்தான் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவர் கட்சியிலிருந்து நீக்குகிற அறிவிப்பை ஐயா அவங்க அறிவிச்சாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. வணக்கம். நம்முடைய மூத்த தமிழ் தேசிய உணர்வாளர், தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா வியனரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தற்போது நடந்திருக்கிற மாற்றங்கள் குறித்து, அதிரடியான முடிவுகள் குறித்து பேசவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைய தினம் திடீரென பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள், நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய மகள் காந்திமதி அவர்களை செயல் தலைவராக நியமித்திருக்கிறார். இந்த முடிவை அவர் ஏன் எடுத்திருக்கிறார்? இந்த முடிவை எப்போது எடுத்தார்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏறக்குறைய ஒரு 6-7 மாதங்களாக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் முதல் மேல்மட்ட தலைவர்கள் வரை தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு தருமபுரியிலே நடைபெற்ற அந்த மாவட்ட பொதுக்குழு, ஏனென்று சொன்னால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா எப்பொழுது தருமபுரிக்கு வந்தாலும், எந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசினாலும், இந்த தருமபுரி மண்ணிலே நான் பிறக்கவில்லையே என்ற கவலை எனக்கு உண்டு. அந்த அளவுக்கு வன்னியர் சங்க காலத்திலிருந்து தருமபுரி மாவட்டம் என்னுடைய அனைத்து வகையான போராட்டங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்பாடுகளுக்கும் பக்க வலிமையாக இருந்து துணை நின்று தோள் கொடுத்த மாவட்ட மக்கள் என்று பேசுவார்கள். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்புக்குரிய ஒரு இடத்தை பெற்ற தருமபுரி மாவட்டத்தில் இது அறிவித்தது அனைவரும் மகிழத்தக்க, வரவேற்கத்தக்க, இன்றைக்கு புதிதாக பதவி ஏற்றுள்ள, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக பதவி ஏற்றுள்ள மதிப்பிற்குரிய தங்கை ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாட்டாளி சொந்தங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த அறிவிப்பை
அனைவரும் முழு மன நிறைவோடு ஏற்கிறோம், மகிழ்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஐயா, இப்போ இயல்பாகவே ஸ்ரீகாந்தி என்கிற மரியாதைக்குரிய காந்திமதி அவர்களை இயல்பாகவே செயல் தலைவரா மருத்துவர் ஐயா நியமிக்கிறார் அப்படின்னா அதுல எல்லாருக்குமே நிச்சயமாக மகிழ்ச்சி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு சில கசப்பு இருக்குது. அன்புமணி ராமதாஸ் ஒரு நிலையில இயங்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல இப்படியான ஒரு அறிவிப்பு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு பாமகவுடைய அபிமானிகளா இருக்கிறவங்க எப்படி இதை மகிழ்ச்சியாக ஏற்பது? ஏன்னா எல்லாருமே உங்களுடைய நீங்க அன்புமணியுமே காந்திமதியும் வேற வேறன்னு பார்க்க முடியாது இல்லைங்களா? இல்ல, ஏற்கனவே மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களை கட்சியினுடைய தலைவராகவே ஐயா தேர்வு செய்து அறிவித்தாங்க. அந்த செயற்பாட்டுல முழு மனநிறைவு இல்லைங்கிறதுனாலதான் அந்த தலைவர் பொறுப்பை நானே ஏற்று செயல்படுகிறேன், நீங்க செயல் தலைவராக இருங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்களுக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கினார்கள். ஆனா அந்த பொறுப்பை ஒரு 6 மாதம், ஏறக்குறைய ஒரு 7 மாத அளவுக்கு அவர் ஏற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை. மாறாக வேறு ஒரு தடத்திலே அவர் பயணிக்க தொடங்கியதுனால வேறு வழி இல்லாம தமிழின போராளி மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் கோரிக்கையை ஏற்றுதான் இதை அறிவித்திருக்கிறாங்க. அன்புமணி அவர்களுடைய உடன் பிறந்த அக்கா என்பது எல்லோருக்கும் தெரியும். அதோடு அல்லாமல் அன்புமணியாவினுடைய மூத்த மகளே நம்முடைய செயல் தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்குரிய ஸ்ரீகாந்த் அவர்களுடைய மகனுக்கு மனம் முடித்து வைத்து அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பும் உண்டு. இருந்தாலும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு அன்புமணி அவர்களால் செயல்பட முடியவில்லை என்கின்ற அந்த ஆதங்கத்திலே ஐயா அவர்கள் சில காலம் மன உளைச்சல் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு மனம் திறந்து இன்னைக்கு சொல்லப்படுவான். ஸ்ரீகாந்தி அவர்கள்ட்ட கூட ஊடகவியலாளர் கேட்கிறார்கள், அவர்களே தெரியாது. திடுமென ஏற்கனவே முடிவு எடுத்து வைத்திருக்கிறார். மக்களுடைய கோரிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் கோரிக்கையை மனதில் வைத்து எப்பொழுது அறிவிக்கணும் என்று காத்து கொண்டிருந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அனைத்து வகையான போராட்டங்களுக்கும் பக்க வலிமையாக இருந்த நான் பிறக்க முடியாத ஒரு மாவட்டமா இருந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த நிலையில இந்த தருமபுரி மேடையில இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறாங்க. அது எல்லாரும் வரவேற்க தகுந்த ஒன்றுதான். ஒரு சிலர் வேண்டுமானால் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இல்லை. நம்முடைய அன்புமணி ஐயா அவர்களோடு இருக்கிறவர்களுக்கு இதுல மாறுபட்ட கருத்துக்கள், முரண்பாடுகள் இருக்கக்கூடும். நீங்க சொன்னது போல காந்திமதி அவர்களுடைய இரண்டாவது மகன் பிரதீபன் அவர்களை அன்புமணி அவர்களுடைய மூத்த மகள் சங்கமித்ரா திருமணம் செய்து வச்சாங்க. நீங்க சொல்றது போல இருவருமே அக்கா தம்பிங்கிற உறவை தாண்டி இருவருமே சம்பந்திகள். அதனாலதான் நான் இந்த கேள்வியை ரொம்ப வலுவாக கேட்டேன். இது ஒரு உட்கட்சி மனஸ்தாப ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவா இல்ல உட்குடும்ப சண்டையா அப்படிங்கிற அளவுல இது பேசு பொருளாக்குறாங்க. அதனால இது ஒரு கேள்வியா எழுது. இல்ல அது குடும்ப சிக்கல்கள் ஒன்றுமில்ல, கட்சி நடைமுறை சிக்கல்களாம். ஏற்கனவே அன்புமணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அறிவிப்பெல்லாம் வெளிவந்திருக்கத்தானே. எனவே அவர் என்ன நினைக்கிறார், அவர் சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சிந்திப்பதற்கு, அதை பற்றி கவலைப்படுவதற்கு இங்க துளியும் இடமில்லை. மருத்துவர் ஐயா தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மட்டுமல்ல தலைவரும் கூட. அவருக்கு அனைத்து வகையான அதிகாரங்களும் தலைமை நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில ஒரு முடிவெடுத்து பாட்டாளி மக்கள் தொண்டர்கள் கோரிக்கை தான் நிறைவேற்றி இருக்கிறார். அதனால பிறர்கள் என்ன நினைக்கிறாங்க அல்லது மாற்று கருத்து சொல்றாங்க என்பதை பற்றி சிந்திப்பதற்கோ செயல்படுவதற்கோ எங்களுக்கு நேரம் இல்லை. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பாட்டாளி மக்களுக்கு சென்று கொண்டிருக்கு. சரிங்க ஐயா, ஒரு விஷயம் சரி அப்படியாக எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போது அன்புமணி அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு மாறாக நியமிக்கக்கூடிய ஒருவர் இன்னும் எந்த அளவுக்கு செயல்பாட்டை செய்த ஒரு தலைவரா இருக்கணும். இப்ப உதாரணமா அன்புமணி அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாருன்னா அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுறாரு, கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, இந்த மாதிரி திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இன்றைக்கு நெல் கொள்முதல் அப்படிங்கிறது பெரிய அந்த முறைகேடோ இல்ல நெல் கொள்முதல் தாமதப்படுத்துறதோ பெரிய சிக்கலா இருக்கு. அது குறித்து கேள்வி எழுப்புறாரு, பேசுறாரு. இவ்வளவுக்கு நடுவுல இத பேசுறாரு. இன்னைக்கு அவருடைய கட்சி சார்ந்த ஒரு விஷயத்துல இப்படி நடக்குது, ஆனாலும் இதையும் பேசுறாரு. அப்போ அவருக்கு மாற்றாக ஒரு தலைவரை மருத்துவர் ஐயா நியமிக்கும் பொழுது
அந்த தலைவர் தொடர்ச்சியாக அரசியல் பணிகளை செய்யக்கூடிய ஒருத்தராக, தொடர்ந்து அரசியலை பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் இல்லைங்களா? அந்த அளவுல அதற்கான ஒரு எதிர்பார்ப்பு காந்திமதி அவர்களிடம் கடந்த காலங்கள்ல இருந்ததா? இனி இருக்குமா? இல்ல, ஏற்கனவே அவங்க நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறாங்க, பொறுப்புல இருக்கிறாங்க. இப்பொழுதுதான் இன்றைக்கு தான் புதிய பொறுப்பை, செயல் தலைவர் என்கின்ற அந்த புதிய பொறுப்பை, பணிச்சுமையை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் போக போக பாருங்க, எடுத்த உடனே நாம அவர்கள் அப்படி சொல்லுவார்களா, இப்படி சொல்லுவார்களா, அப்படி செயல்படுவார்கள், இப்படி செயல்படாது என்று நம்ம ஆய்வு செய்ய முடியாது. இதுல இருந்து நீங்க பாருங்க, அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதற்கு ஏற்ற தகுதி வாய்ந்த ஒரு ஆற்றல் மிக்கவராக தான் நாங்க அவரை பார்க்கிறோம். அதாவது நம்முடைய மதிப்பிற்குரிய செயல் தலைவர் தங்கை ஸ்ரீகாந்தி அவர்களை நாங்க பார்க்கிறோம். எல்லா ஆற்றலும் உண்டு. ஐயாவினுடைய மூத்த மகள், 2வது தான் அன்புமணி. அப்ப அன்புமணிக்கு இருக்கிற எல்லா ஆற்றலும் இன்னும் கூடுதலாகத்தான் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு இருக்குமே தவிர எல்லளவும் குறைந்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை நீங்கள் வருங்காலத்திலே அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஓகே, நீங்க சொல்றது போல ஏற்கனவே ஒரு 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மேல ராமதாஸ் ஐயா அவர்கள் முன் வச்சாரு. முன் வச்சு ஒரு ஒரு காலக்கெடுவும் கொடுத்தாரு. இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள இறுதிக்குள்ள ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு. இதற்கு எதுக்குமே அன்புமணி பதில் சொல்வதற்கோ இல்ல பேச்சுவார்த்தைக்கோ முனையிலையா நீங்க பார்த்த வரைக்கும்? இல்ல, எந்த விடையும் அவர் சொல்லல, சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அது தேவையில்லை என்று அவர் ஏற்கனவே முடிவெடுத்துட்டாரு. மீண்டும் ஒரு 10 நாட்கள் கூடுதல் கால எல்லை கொடுத்தாங்க, அதாவது அவகாசம் கொடுத்தாரு நம்முடைய தலைவர் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள். அதற்கும் அவர் விடை சொல்ல. ஆகையினால்தான் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து அவர் கட்சியிலிருந்து நீக்குகிற அறிவிப்பை ஐயா அவங்க அறிவிச்சாங்க. இப்போ நீங்க சொல்ற அம்மையார் காந்திமதி அவர்களுடைய 3வது மகன் முகுந்தன், அவரை இளைஞர் அணி தலைவராக நியமிக்கும் பொழுதுதான் முதல்ல அந்த மேடையில அன்புமணியாவுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்குமான அந்த உரசல் அப்படிங்கிறது தொடங்குச்சு. இப்போது இருக்கிற இந்த நியமனங்களில முகுந்தன் மீண்டும் உள்ள வருகிறாரா? இல்ல, முகுந்தனுக்கு பதிலாக இப்ப மறுபடியும் ஏற்கனவே நம்முடைய இன்றைக்கு மதிப்புமிகு தலைவராக, அதாவது கௌரவ தலைவர்னு ஐயா சொல்லுவாங்க, கோக்கா மணி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய மகன் தமிழ்குமரனுக்கு ஏற்கனவே மாநில இளைஞரணி பொறுப்பு வழங்கப்பட்டது. பின்னல் அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி அவருடைய செயற்பாடுனால அவர் தானாக அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையில் விலகினாரு. அதற்கு பிறகுதான் நீங்க சொல்ற நம்முடைய முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக போட்டாரு. அந்த மேடையிலே அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதுலதான் பிளவுபடுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுச்சு. இன்றைக்கு மீண்டும் தமிழ்குமரன் அவர்களே மாநில இளைஞர் அணி தலைவராக தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயர்கள் அறிவித்துட்டார்கள். அதனால அந்த சிக்கல் அதுல நிறைவடைந்தது. இனி தமிழ்குமரன் முன்னிலும் வேகமாக கட்சியை கட்டமைக்கிற, இளைஞர்களை திரட்டுகிற, இளைஞர்கள் ஆற்றலை கட்சிக்கு பயன்படுத்துற அந்த பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட தொடங்கிவிட்டார். அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் அவரை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இன்னும் கூடுதலான உழைப்பை அவரிடத்துல எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஐயா ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, உண்மையிலே என் மீது மதிப்பு மரியாதை இருந்தால் அன்புமணி தனி கட்சி தொடங்கிடணும், மீண்டும் மீண்டும் இந்த சிக்கல்களுக்குள்ள நான் தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவு இப்படித்தான் போக போகுதுன்னு தெரியும் பொழுது மீண்டும் இதுல தலையிடாம புதிய கட்சி தொடங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் நேரடியாவே குறிப்பிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப தேர்தல் எல்லாம் வருது, தேர்தல் நெருங்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க, தங்களுடைய கொள்கைகளை தீவிரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செயல்பாடுல ராமதாஸுக்கு ஒரு கெயின் இருக்கு. ஏன்னா அவர் பாமகவுடைய ஒரு நீண்ட கால ஒரு செயல்பாட்டுல இருந்துகிட்டே இருக்கிறாரு. கட்சியை நிறுவியவர், கட்சியை நிறுவியவர் மட்டுமல்ல, பட்டி சொட்டி சென்று கட்சியை வளர்த்து உருவாக்கி மாபெரும் கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சிங்கிற தகுதி நிலை அடை செய்தவர் தலைவர் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள், ராமதாஸ் அவர்கள். இதே போன்று இப்ப அன்புமணியும் கொஞ்ச வருடங்களாக பாமகவுடைய முகமாக இருந்திருப்பார் நிச்சயமாக ஒரு செயல்பாட்டு அளவுல. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல்லாம் வரும்பொழுது யாருடைய முகத்தை பார்த்து, பாமகன்னா எல்லாருக்கும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு எவ்வளவு கேம்பெயின் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போ தனி கட்சி ஆரம்பிச்சாலும் கூட மக்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்ப்பது போல ராமதாஸ் அவர்களையோ இல்ல காந்திமதியோ தேர்தல் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக பார்ப்பார்களா, இல்ல லெட்டர் பேட் கட்சி மாதிரி பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிடுமா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அதனுடைய ஆணிவேர் தமிழின போராள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அந்த தலைப்பில் இன்னைக்கு தருமபுரியில பதாகை கூட வச்சிருந்தாங்க. ஆகையினால பாட்டாளி மக்கள் கட்சி என்றால்
அது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்கின்ற அடையாளம் தான் தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா கடந்து உலகம் முழுவதும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுடைய மகன் என்ற அடிப்படையில் தான் அன்புமணி அவர்களுக்கு தெரியுமே தவிர, கட்சி என்றால் கட்சியினுடைய ஆணி வேறு என்றால் அதை நிறுவிய தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஆகையினால அந்த வினாவுக்கே இங்க விடையளிக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எல்லோரும் பெருத்த நம்பிக்கையோடு இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, ஒரு மாவட்ட பொதுக்குழு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர், இன்னும் சொல்ல வேண்டுமானால் பெண்கள் கூட்டம் பெரிய அளவில் இன்னைக்கு இருந்தது. நீங்களே பார்த்திருப்பீங்க நம்முடைய தொலைக்காட்சி ஊடகங்கள்ல. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒரே அடையாளம், ஆணிவேர் தமிழின போராளி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுல கிஞ்சிற்றுக்கும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நிச்சயமாக ஐயா, சர்ச்சையை தாண்டி வேற ஒரு சில ஆரோக்கியமான சில விஷயங்களை பேசலாம்னு கேட்கிறேன். நீங்களே சொல்லும் பொழுது தமிழின போராளிய மருத்துவர் ஐயான்னு குறிப்பிடுறீங்க. நீங்களும் ஒரு மிக முக்கியமான தமிழ் தேசிய களத்துல ரொம்ப தீவிரமா செயலாற்றி வருகிறீர்கள். இப்போ நீங்க இந்த கட்சியிலையும் இணைந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது ராமதாஸ் ஐயா அவர்கள் அல்லது ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது சித்தாந்த ரீதியாக? ஏற்கனவே திராவிட கட்சியை பற்றி விமர்சிக்கும் பொழுது, குறிப்பாக திமுக பற்றி சொல்லும் போது ராமதாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிடுறாரு, வெறும் 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு 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 சமூகம், ஒரு கட்சி நம்மை ஆள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அவர் வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியலை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் பேசினாங்க. இப்போது ஐயா என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறார் சித்தாந்த ரீதியாக? இப்பொழுது சித்தாந்தம் என்றாலே கொள்கை தானே. கொள்கை என்பது சமூக நீதி கோட்பாடு தான். சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான். அடுத்து கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி 10.5 விழுக்காடு தனி இட பங்கீடு வன்னியகுல மக்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல கொடுப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது உயர்நீதிமன்றத்துல இதாகி மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல போய் உச்ச நீதிமன்றம் அந்த சட்டம் தவறு என்று சொல்லவில்லை. மாறாக தரவுகள் கொடுக்கப்படல, தரவுகள் எடுக்கப்படல. இப்ப வன்னியகுல மக்களுக்கு 10.5 விழுக்காடு என்றால் அவர்கள் தமிழ்நாட்டு மொத்த மக்கள் தொகையில் எத்தனை பேர் என்ற கணக்கு இல்லை. அந்த கணக்கை எடுத்து விட்டு வழங்கலாம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி அது ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிய பேச்சு தான். அதை யாரும் மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் இன்றைய தேர்தல், அதாவது 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் முழுமையான அதிகாரம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கினாங்க. ஐயா அவர்கள் அந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி என்னை போன்றவர்கள் பேச முடியும். நான் இப்பொழுதும் புதிதாக சேரவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில. நான் 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவாளர். தமிழர் தேசிய இயக்கத்தில் இருந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பச்சை தமிழர்கள் கட்சி, மண்ணின் மைந்தர்கள் கட்சி என்ற முறையில ஒரு தமிழின தலைவர் என்ற அடிப்படையில தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரவாக செயல்பட்ட 2007 பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன். 2007 சேர்ந்து 2014 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில தான் கொள்கை விளக்க அணி தலைவராக இருந்தேன். இன்றைக்கு கூடுதலாக சமூக வலைதளங்கள் மற்றும் காட்சி ஊடக பேச்சாளராக ஐயா என்னை நியமிச்சிருக்காங்க. ஆனா 2014 தேர்தலுக்கு பிறகுதான் என்னுடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய பரிந்துரையில தான் கட்சியினுடைய நிர்வாகி என்ற கட்சியிலிருந்து நீக்கினாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து தமிழ் தேசிய களத்துல நிற்கிறோம். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் இப்பொழுது நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு மெய்யான தலைவர், பச்சை தமிழர்களின் தலைவர், தமிழ் இனத்துக்கான எதிர்கால அரசியல் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய எல்லா வகையான போராட்டங்களையும் இந்த மண்ணில் நிகழ்த்திய ஒரு தலைவர். அவருக்கு இந்த அகவை முதிர்ந்த காலகட்டத்திலே நாமெல்லாம் பக்க பலமாக இருந்து தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு நான் சென்றேன். ஐயாவே எனக்கு பொறுப்பை போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் பார்த்தால் இப்பொழுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் வளமையாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த அறிவுக்கு பிறகு நீங்க கேட்கிற எல்லா வினாக்களுக்கும் தெளிவான விடை கிடைக்கும்.